சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிரோடு இருப்பவர்களின் பெயர்கள் இறந்தவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது பூதாகர பிரச்சினையாக வெடித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி இந்தியா முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட வாக்காளர் பட்டியல் குறித்த விவரங்களை மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அலுவலருமான ஆர். சுகுமார் சமீபத்தில் வெளியிட்டார். அதன்படி நெல்லையில் அக்டோபர் 27ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி ஆண் வாக்காளர்கள் 6,91,026 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,27,130 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 169 பேர் என மொத்தம் 14,18,325 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் உயிரிழந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்களை கண்டறியும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதில் மொத்தம் 2,14,957 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது. இதில் அதிர்ச்சி தரும் விதமாக புதிய வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுபோல் உயிருடன் இருப்பவர்கள், இறந்து போனவர்கள் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டிருப்பது பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது. மானூர் அருகே கானார்பட்டியைச் சேர்ந்த பிளம்பிங் தொழிலாளி ஜோசப் என்பவர் கடந்த 19ஆம் தேதி அன்று இணையதளத்தில் வாக்காளர் விவரங்களை சரிபார்த்தார். அப்பொழுது தனது பெயர் இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது பற்றி வாக்குச்சாவடி அலுவலரிடம் கேட்டபோது நாங்கள் அவ்வாறு சேர்க்கவில்லை என்று கூறியதாகவும், மானூர் வட்டாட்சியரிடம் கேட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியதாக தெரிகிறது. மேலும் மாவட்ட கலெக்டர் வரை மனு அளித்தும் இதுவரை தனது பெயர் இறந்தவர்கள் பட்டியலிலேயே இருப்பதாக கூறுகிறார் ஜோசப். அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க மேலதிகாரியை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மானூர் வருவாய் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து முறையிட்ட போது அவர் அசால்ட்டாக இது டெக்னிக்கல் இஷ்யூ, ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி நீங்கள் வாக்காளராக சேர்ந்திருக்கீங்கன்னு அலட்சியமாக பதில் கூறினார். நான் மீண்டும் 26/12/2025 அன்று வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் முடிந்த பின்பு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமாகிய மாவட்ட ஆட்சியரை நேரில் அணுகி மனு கொடுத்தேன். அவரும் டிஆர்ஓட கொடுத்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. ஆனால் இந்நாள் வர டிஆர்ஓ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்னை போல எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி இறந்தவர்கள் லிஸ்ட்டில் சேர்த்திருப்பாங்களங்கிற ஒரு ஐயம் எழுது. மாவட்டம் முழுவதும் 83,309 பேர் இறந்தவர்கள் என்று பட்டியலிடப்பட்ட நிலையில் இதில் 19,535 பேர் மட்டுமே இறந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டனர். எஸ்ஐஆர் முறையில் விடுபட்டவர்கள் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்றும், பட்டியல் முறையாக தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.